ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் பென் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏலியனும் யூனிக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சில ஏலியன்ஸோட அப்பியரன்ஸையும் பவரையும் பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் ஒரே மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி அப்பியரன்ஸ்லையோ இல்லைனா ஒரே மாதிரி பவர்லேயே இருக்கக்கூடிய பென்டன் ஏலியன்ஸை தான் ஒரு டாப் 7 லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிக்கின் ஹாக் ராத்து. ஸோ இந்த ரெண்டு ஏலியன்ஸோட அப்பியரன்ஸும் பவரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ராத் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு எனிமீஸை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன். இவருக்கு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கிக்கின் ஹாக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேமாக நம்மளுடைய ராத்தோட அப்பியரன்ஸில் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி தெரியும். அது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அப்பியரன்ஸில், ஒரே மாதிரியான ஹைட்டில், ஒரே மாதிரியான பவரில் இருக்க மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டு கேரக்டருக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ராத் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த புலி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட ஏலியன். ஸோ அதே நேரத்தில் நம்ம கிக்கிங் ஹாக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சேவல், அப்புறம் இந்த கழுகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட ஏலியன். ஸோ இது ரெண்டை தவிர மற்றபடி இவங்களோட அப்பியரன்ஸும் பவரும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஏலியன்ஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்லாரேட்டு நம்ம ஃபாஸ்டாக்கு. ஸோ எக்ஸலாய்ட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ரொம்ப ஸ்பீடான ஏலியன். இவர் அப்பியரன்ஸும் பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஓடக்கூடிய ஏலியன். அந்த பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனாக உருவாக்கியிருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்மளுடைய ஃபாஸ்டாக பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் ஏலியன் சீரீஸில் உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். ஆக்சுவலி இந்த ஏலியனை பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸலாய்ட்டை ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் இவர் கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கிற ஏலியன் மாதிரி இருந்தாலும் நம்ம எக்ஸலாய்ட் சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் ரெண்டு பேரையும் நம்ம ஒன்று வேணும்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கேரக்டரோட அப்பியரன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியே உருவாக்கியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஒரே மாதிரியான பவர்ஸில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸும் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ரெண்டு ஏலியன்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் இவங்களுக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்குற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டர் அண்ட் ஆட்டிகுவானா. ஸோ ஸ்பிட்டர் அப்படின்ற ஏலியனை பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இந்த ஏலியனை எங்கேயுமே நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்டிகுவானா. ஸோ ஆட்டிகுவானா பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கில் ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னியோஸில் தான் பென் அடிக்கடி இந்த ஏலியனை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு ஏலியனும் எப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு ஏலியனோட அப்பியரன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா பென் 10,000 சொல்லிட்டு கிளாசிக் சீரீஸில் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏலியனை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஏலியன்ஸோட பவரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அப்பியரன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலரில் இருப்பார், அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆனால் அப்பியரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் சைட் பை சைட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஏலியனுக்கும் இந்த ரெண்டு ஏலியனுக்குமே பார்த்தீங்கன்னா 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். பவர்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் 3 ஏலியன்ஸை பார்க்கலாம். பிகாஸ் 3 ஏலியன்ஸோட அப்பியரன்ஸும் பவரும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சிமிலராக இருக்கும். ஸோ அந்த ஏலியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டிட்டோ, ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட எக்கோ அண்ட் மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரீபூட் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்லாப்பேக். ஸோ இந்த 3 ஏலியன்ஸோட அப்பியரன்ஸும் பவரும் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நம்ம டிட்டோவையும் ஸ்லாப்பேக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு சிமிலாரிட்டி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஆனால் எக்கோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பாரு. ஏன்னா கம்ப்ளீட்டாக கிரே கலரில் இருக்கக்கூடிய தன்னை மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனா பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவராலையும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோன்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்றனால தான் 3 ஏலியன்ஸாக நம்ம 4th ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஸ்லாப்பேக் பார்த்துட்டிங்கன்னா அப்பியரன்ஸில் கொஞ்சம் நம்ம டிட்டோ கூட மேட்ச் ஆனாலுமே அவருடைய பவர்ஸ்ங்கிறது இன்னுமே டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகும். அது எந்த அளவுக்கு ஸ்லாப்பேக் மேலே அடிப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தன்னை மாதிரியே க்ளோன்ஸ் உருவாக்குவார். ஸோ க்ளோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரீபூட் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்லாப்பேக் கூட நம்ம டிட்டோ கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கோட கம்பேர் பண்ண முடியும். அதனால தான் 4th பிளேஸில் இந்த 3 ஏலியன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா 4 ஆர்ம்ஸ் அண்ட் ஸ்பைடர் மங்கி.
ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான பல்கான ஒரு ஏலியன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏலியனாக இருந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பைடர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர். ஸோ ஏலியன் ஃபோர்ஸில் இவர் ரொம்ப ஸ்பீடான ஒரு ஏலியனாக இருந்தாலுமே நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் அதில் பல்காகவும் இருக்க மாட்டார். ஸோ அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு கேரக்டருக்கும் சிமிலராக இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே 4 கைகள் இருக்கும். அது கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு 4 கைகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கைகளோடு இருக்கக்கூடிய ஒரே ஏலியன் நம்மளுடைய ஸ்பைடர்மேனுக்கு மட்டும்தான். ஆக்சுவலி நம்ம ஃபோர் ஆர்ம்ஸை ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பைடர்மேனுக்கு உருவாக்கியிருப்பாங்க. இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்காம ஜஸ்ட் ஸ்பீடாக 4 கைகள் இருக்கக்கூடிய ஒரு மங்கி மாதிரியான ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை தூக்கி அப்படியே ஃபுல்லாக நம்ம ஹியூமகோசார் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் லெவலில் நம்ம ஃபோர் ஆர்ம்ஸை வந்து இந்த ஒரு ஹியூமகோசாரை வச்சு தான் வந்து ரிப்ளேஸ் பண்ணாங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 கைகளோட ஒரு ஏலியனை சென்டிமெண்ட்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு உருவாக்கியிருப்பாங்க. அதனால இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இந்த 4 கைகள் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரே மாதிரி ஸ்கெட்சை வச்சு டிஃப்ரெண்டான ஏலியன்ஸை பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லையும் நம்ம கிளாசிக்லையும் மாற்றி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஆஸ்ட்ரோடாக்டில் அண்ட் ஜெட்ரே. ஸோ ஆஸ்ட்ரோடாக்டிலாக இருக்கட்டும் இல்லை ஜெட்ரேவாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு ஏலியன்ஸுமே பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏலியன்ஸ். அதுலேயும் வந்து நம்ம ஜெட்ரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார். இவருக்கு லேசர் யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் அவரால் சர்வே பண்ணிக்க முடியும். வெயிட்டே எக்கச்சக்கமாக லிஃப்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஹியூமகோசாரியை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்ரே வந்து ஏலியன் ஃபோர்ஸில் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆஸ்ட்ரோடாக்டில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஏலியன். பிகாஸ் இவருக்கு வந்து பறக்கிற பவர் அப்படிங்கிறத விட கிளைட் பண்ணுற பவர் தான் இருக்கும். அதனால இவர் ஜெட் யூஸ் பண்ணி தான் பறந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி கையில் வந்து காண்ட்லெட்ஸாக இருக்கும். ஸோ அந்த காண்ட்லெட்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா லேசர் ரோப்பு லேசர் பவர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிமிலராக இருக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பறக்கிறதுக்கான ஏலியன். இவங்களோட கலர் பேட்டர்ன் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெட்ரேவை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பறக்கிற டைப்பில் இருக்கிற ஏலியனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஸ்ட்ரோடாக்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ரெண்டு ஏலியனும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்பியரன்ஸோட கலர் பேட்டர்ன் பறக்கிற பவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் சிமிலராக இருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரே மாதிரியான அப்பியரன்ஸில் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கிற ஏலியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓவர்ஃப்ளோவும் வாட்டர் ஹசார்டும் தான். ஸோ ஓவர்ஃப்ளோவாக இருக்கட்டும் இல்லை வாட்டர் ஹசார்டாக இருக்கட்டும் ரெண்டு கேரக்டரோட பவர்ஸும் சரி அதே நேரத்தில் எங்கள் அப்பியரன்ஸும் சரி 90% சேமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக வந்து வாட்டரை உருவாக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அன்லிமிட்டடாக வாட்டரை உருவாக்கி இனிமேல் அட்டாக் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏலியன்ஸோட பவர்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட நிறுத்தினா பரவாயில்ல, இந்த ரெண்டு கேரக்டரோட கலர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைனும் பார்த்துட்டிங்கன்னா 90% சேமாக தான் இருக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹசார்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஓவர்ஃப்ளோ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா அப்பியரன்ஸ்லையும் சரி பவர்ஸ்லையும் சரி கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே இல்லாமல் 90% அப்படியே காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்ஃப்ளோ. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த டைட்டிலுக்கு ஏற்ற ரொம்ப பெஸ்ட்டான அதே நேரத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஏலியன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்டர் ஹசாரையும் ஓவர்ஃப்ளோவையும் தான் சொல்லி ஆகணும். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஏலியன்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான அப்பியரன்ஸில் இருக்கலாம். அதை நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.